மாமா எங்க காலேஜ்லாம் அழகான பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரே சைட்டிங் தான், மஜாவா இருக்கும். அப்போ இவன் படிக்கிறது காலேஜ் போல பொண்ணுங்களை பார்க்க தான் போறான். ஏன் மாமா, நீங்க காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் சைட் அடிச்சது இல்லையா? டேய், நாளா காலேஜ் படிக்கும்போது உன்னை விட கேடி. அம்மோ கோஷ்டி அம்மா, நான் சும்மா காமெடிக்கு தான் பேசினேன். சரி கண்ண மூடு, உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். என்னம்மா கழுத்து இவ்ளோ கருப்பா இருக்கு? தெரியலங்க, மேபி வெயில்னால இருக்கும். நீ தான் ஃபேஸ்க்கு நிறைய ஸ்கின் கேர் யூஸ் பண்றல, அதே கழுத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியதானே? ஆமல, நான் ரீசெண்டா ஆல்ப்ஸ் குட்னஸ்ல இருந்து ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என் ஃபேஸ் நல்லா கிளாஸ் ஸ்கின் ஆக்கிருக்கு. பேசாம அதையே நான் நெக்குக்கு ட்ரை பண்றேன். ஆமாங்க, நான் ரீசெண்டா என் ஃபேஸ்க்கு ஆல்ப்ஸ் குட்னஸோட ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரைஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணும். அண்ட் என்னோட ஃபேஸ்க்கு கிளாஸ் ஸ்கின் லுக் கொடுத்துச்சு. ஸோ அதையே என்னோட பிளாக் பிக்மெண்டேஷன் இருக்கிற நெக்குக்கும் யூஸ் பண்ணேன். ஸோ அதோட ரிசல்ட் என்னோட ஸ்கின்ல இருக்கிற பிளாக்னஸ் எல்லாம் போய் நல்லா பிரைட்டன் பண்ணிருக்கு. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி purple.comல ப்ராடக்ட் பை பண்ணிக்கலாம். ஓ அம்மோ, பயந்துட்டியா? நான் தான். ஏன் இவ்ளோ ஸ்பீடா வர்றீங்க? ஏய், நீ தாண்டி சொன்ன பொண்ணுங்களுக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும்னு. நானா? பசங்களுக்கெல்லாம் பொண்ணுங்க எப்படி இருந்தாங்க பிடிக்கும்? எனக்கு பொண்ணுனாவே பிடிக்கும். சி பொறுக்கி. பொண்ணுங்களுக்கும் அப்படிதானே? அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. பசங்க நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி பைக் வச்சிருந்தா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிளாக்கா இருந்தா கெத்தா இருக்கும். ஓ, அப்ப இருந்துட்டா போச்சு. ஐயோ கடவுளே, பசங்க இப்படி எல்லாம் இருந்தா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும்னு சொன்னனே தவிர எனக்கு பிடிக்கும்னு சொன்னனா? உனக்கு இதெல்லாம் பிடிக்காதா? இந்த பொண்ணுங்களுக்கு பசங்க ஸ்பீடா போறது, பசங்க கெத்து காட்டுறது, இதுதானே பிடிக்கும். எந்த முட்டா பையன் சொன்னா? நான் என் புருஷன் கூட சந்தோஷமா சாகணும்னு ஆசைப்படல, சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்போ வா, பைக்ல ஏறு, கல்யாணம் பண்ணிக்கலாம். சி. டேய், இந்த நகைலாம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. உங்க மாமா தான்டா வாங்கி கொடுத்தாரு. ஓ, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி மாறிட்டா? நீ கட்டி இருக்கிற புடவை ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஆமாமா, இந்த புடவைலாம் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? எல்லாம் உங்க மருமகன் தான் வாங்கி கொடுத்தாரு. இருக்குன்னு சொல்லி காட்டுறா போல. நான் இப்போ இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதே இல்லை. அவர் கூட சேர்ந்து பெரிய பெரிய ஹோட்டல்ல தான் சாப்பிட்றோம். நல்லா இருக்கும். உங்க அக்கா அப்படி சொல்லி காட்டுறாடா. சரி விடு, அவளுக்கு என்னமோ பணப்பேய் பிடிச்சு ஆடுறா. சரி விடுமா, அவ அப்படிதான் தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு நிமிஷம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தாசை பிடிச்சவ இல்ல. அப்புறம் சொல்லி காமிக்கிற? அப்பா இதெல்லாம் உனக்கு வாங்கி போட்டதே இல்லையா என்ன? நான் சொல்லி காமிச்சது உங்க வயிற்றுல வாங்கி கொட்டிக்கணும்ன்றக்காக இல்லம்மா. நான் தேடி போன வாழ்க்கை என்ன நல்லா பாத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். நீங்க இதை பார்த்து மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிறாரேன்னு சந்தோஷப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தேம்மா. ஆனா நீங்க இப்படி நினைப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். அப்படி என்ன செஞ்சிருக்க? என்னம்மா சிக்கன் குழம்பு வச்சிருக்க? எங்க அம்மா இதோட சூப்பரா வைப்பாங்க. நாய்க்கு கூட ஊத்திராத, சாப்பிட்டு செத்து போயிடும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான்வெஜ் சாப்பிட்றோம், அதையும் இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். அம்மோ, உன்னை என் போன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, இப்ப பார் லாக் ஆயிடுச்சு. இல்லங்க, யூடியூப் தான் பார்த்தேன். இனி எப்பவுமே என்ன கேட்காம என் போன் யூஸ் பண்ணாத. சரிங்க. ஐயோ கடவுளே, ட்ரெஸ் இப்படிதான் துவைப்பியா? அழுக்கே போல. இல்லையே, நான் நல்லா தான் துவைச்சேன். என்னம்மா, இது கூட உங்க வீட்டுல சொல்லி தர மாட்டாங்களா? என்னங்க, எதுக்கு எடுத்தாலும் என்ன மட்டும் தட்டிட்டே இருக்காதீங்க. உங்களால தான் உண்மையாவே நான் மந்தமாயிருவேன் போல. நான் என்ன தப்பா சொன்னேன்? உனக்கு தெரியாததுதான் சொல்றேன். நான் இப்படி ஆடுறதுக்கு காரணமே நீங்க தான். நானே நல்லா தான் சமைப்பேன். ஆனா நீங்க இப்போ குறை சொல்லிடக்கூடாதுன்னு பயந்தே நல்லா சமைக்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்க எனக்கு ஒன்று தெரியல வரலன்னு சொல்லும் போதெல்லாம் அதை ஒவ்வொரு தடவை நான் பண்ணும்போதும் எனக்கே ஒரு விதமான பயம் வருது, எங்க தப்பா பண்ணிருவோமோன்னு. உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ஒன்று தெரியலன்னா அதை சொல்லி கொடுங்க, குறை மட்டும் சொல்லாதீங்க. எதுக்கு இப்ப கூப்பிடுறா? சரி அப்புறம் பேசிப்போம். என்ன கட் பண்றாரு? இந்த பொம்பளைகளே இப்படிதான், கட் பண்ணி விட்டாலும் மறக்கால கால் பண்ணிட்டே இருப்பாங்க. பிளாக் பண்ணி விடுறேன். என்ன பிஸின்னு வருது, பிளாக் பண்ணிட்டாரோ? சரி, அவ எதுக்கு கூப்பிட்டான்னு பாப்போம். என்ன கால் கட் பண்ணி விடுறா? ஏமா கூப்பிட்டு இருந்த? திருப்பி போன் பண்ணா எடுக்க மாட்டியா? ஆமா, நான் கூப்பிட்டப்ப நீங்க எடுக்கல, அதனால நானும் எடுக்கல. நான் வேலையா இருந்தா அதனால எடுக்கல. உனக்கு என்ன? நானும் சமைச்சிட்டு இருந்தேன், எனக்கும் வேலை இருக்கு. எப்ப பார்த்தா ஏன்டி இப்படி அடமண்டா இருக்க? நீங்க மட்டும் ஒழுக்கமா அவ்வளோ டைம் கால் பண்ற, பிளாக் பண்ணி விடுறீங்க. அது ஒர்க்ல இருந்ததுனால கட் பண்ண. அப்ப நாளைக்கு எனக்கே உயிர் போற நிலைமை வந்தாலும் அப்பயும் இப்படிதானே பண்ணுவீங்க? போன் எடுக்க வேணாங்க, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம், இல்லனா பண்ண மெசேஜுக்கு ரிப்ளையாச்சும் பண்ணிருக்கலாம்ல. ஏய், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்டி, என்னால மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு நீங்க ஒன்றும் மெஷின் இல்லைங்க. கால் அதிகபட்சம் 5 நிமிஷம். சாப்பிட்டீங்களா, வேலையை பார்த்து பண்ணுங்க, சாயங்காலம் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்ல போறோம். பொம்பளைங்க தனிமையை போக்கணுன்றக்காக தாங்க புருஷங்க உங்களுக்கு கால் பண்றோம். ஆனா அதை நீங்க அவமதிக்கிறப்போ அது இன்னும் தனிமைப்படுத்துற மாதிரி இருக்கு. மாமா, எங்க அக்கா இங்க இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜாலியா தான் மாமா இருந்தா. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டா.
போச்சு உன் மாமா கோச்சுக்கிட்டாரு போலடா. அக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு தான்க்கா பேசினேன். ஏங்க அவசரமா விளையாட்டுக்கு பேச. ஏய் எர்ரி கையா, எப்ப பார்த்தாலும் உங்க குடும்பத்துக்கே என்ன அசிங்கப்படுத்துறதா வேலையா போச்சு. எனக்கு வெளியே அவ்வளோ பொண்ணுங்க இருந்தாங்க, போய் உங்க குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்தான் பாரு கருமொச்சை. ஐயோ என்னம்மா ஆச்சு? இல்லைங்கத்த, காலையில இருந்து வீட்டு வேலை செஞ்சு கை கால்லாம் வலிக்குதுத்த. உனக்கெல்லாம் அது வலிக்கிறீனா தான் அதிசயம் போ. ஏய் எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சுத்துற? எனக்கு கை கால் வலிக்குதுன்னு உங்க அம்மாட்ட சொல்றேன், வலிக்கலனா தான் அதிசயம்னு சொல்றாங்க. ஏய் அது சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்கம்மா. ஓ அப்ப என் தம்பியும் எனக்கு விளையாட்டுக்கு தான் சொன்னான், அதுக்கு அப்படி கோவப்பட்டீங்க? நானும் எங்க வீட்டுல சந்தோஷமா வளர்ந்த பொண்ணுதான், இங்க எனக்கு வலின்னு சொல்றேன். ஆனா அது உங்க குடும்பத்துக்கு விளையாட்டா இருக்கு. ஆனா எங்க குடும்பத்துல விளையாட்டுக்கு ஏதாவது பேசிட்டா அது உங்களுக்கு கௌரவ பிரச்சனையாவே ஆயிருதுல. மா குழம்பு கொஞ்சம் தண்ணியாவே வைமா. இல்லத்த அப்படி வேணாம், எங்க வீட்டுல வேற மாதிரி பண்ணுவாங்க, அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒன்று சொன்னா மதிக்கிறாளா? சத்யா துணி துவைக்கிறதுக்கு நிறைய இருக்குமா, கொஞ்சம் கூட வாமா. இல்லைங்கத்த, எனக்கும் டயர்டா இருக்கு, நீங்களே துவைச்சிருங்க. உடம்பு முடியல கண்ணு, நீயே துணி துவைச்சிடுறியாமா? சரிங்கத்த நான் பண்ணிடுறேன். இன்னைக்கு நைட்டு நீயே சமைச்சிடுறியாமா? சரிங்கத்த நான் சமைச்சிடுறேன். வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணிருமா. அச்சோ இல்லத்த, நானும் அவரு வெளியே கிளம்பிட்டோம். சரி இருங்கத்த, நான் பண்ணி கொடுத்துட்டே போறேன். சரிம்மா. சத்யா, ஃபர்ஸ்ட்ல எங்க அம்மா மேல பாசமா இருப்ப, என்ன சொன்னாலும் கேட்ப, இப்பெல்லாம் ஒரு மாதிரியா நடந்துக்கிற, என்னாச்சு உனக்கு? என்னம்மா துவைச்சிருக்க? துணியில அழுக்கே போல. என்னம்மா சமைச்சிருக்க? நல்லாவே இல்ல. என்ன நல்லாவே கிளீன் பண்ணலையாட்டிருக்கு? எங்க வேலையை விட்டுட்டு உங்களுக்காக ஒன்று பண்றப்போ அது பாராட்டலனா கூட பரவாயில்ல, ஆனா அது குறை சொல்லும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிம்மா. அதனால தாங்க அதை பண்ணி நான் கெட்ட பேர் வாங்குறதுக்கு அது பண்ணாமலே கெட்ட பேர் வாங்கிடலாம் போல. ஏம்மா நைட்டு ஃபுல்லா தூங்காம அழுதுட்டே இருக்க? உலகமே நமக்கு தான், நீ கூட இருந்துட்டா. இவனெல்லாம் யார் உள்ளட்டது? முதல்ல வெளியே போக சொல்லு. அத்தை மாமா, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நாங்க உங்களுக்கு தெரியாம லவ் மேரேஜ் பண்ணது தப்பு தான். ஆனா உங்க பொண்ணு டெய்லி உங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா. நான் அவளை கல்யாணம் பண்ணதே அவ கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இப்ப அவ தூங்காம சாப்பிடாம உங்களை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா. என்னால அதை பார்க்க முடியல. ப்ளீஸ் நான் உங்க காலில் விழுந்து வேணா கேட்கறேன், எனக்காக ஒரு டைம் வந்து பாருங்க. எனக்கு திட்டுறது கூறியமா இருக்கு, நான் திட்டதான் செய்வேன். ஐயோ சாமி, நீ என்ன வேணா கத்திக்கோ, என்ன ஆள விடு. நான் திட்டுருக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. நாளைக்கு உன் பொண்டாட்டி எல்லாம் வந்தா மொத்துவா, அப்ப என்ன பண்ணுவேன்? அவளெல்லாம் என் கண்ட்ரோல்ல வச்சுப்பேன். ஆமா நானும் பாக்குறேன். நல்லா திட்டுமா, இத்தனை நாள நான் திட்டிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்மா, நீ திட்டு நல்லா. ஏங்க டயர்டா இருக்கீங்க? தலை ரொம்ப வலிக்குதுமா. சரி படுங்க, நான் தலைமுக்கி விடுறேன். மா தலை ரொம்ப வலிக்குதுமா. ஒண்ணு இல்ல சாமி, அம்மா தலை பிடிச்சு விடுறேன்ல, சரியாயிரும். என்னத்தான் எனக்கு சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமாமா, என் பையன் சின்ன வயசுல இருந்து ஆருக்கும் அடங்க மாட்டான், அதிகமா கோவம் வரும். இப்ப சண்டை போடுறதில்ல, பொண்டாட்டிக்கு அடங்கி போற, அப்படி ரொம்ப மாறிட்டான். அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். எப்படியா என் பையனை மயக்கிட்டேன். ஏங்க வேலை விஷயமா ஊருக்கு போகணும்னு சொன்னீங்க, ஒரு வாரம் நான் இல்லாம ரொம்ப ஜாலியா இருப்பீங்களே. இது ரொம்ப முக்கியம், கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. என்னாச்சு இவருக்கு, ஒரு மாதிரியா பண்றாரு? எங்க வச்சேன்? என்னங்க தூங்கலையா? காலையில சீக்கிரம் போகணும்னு சொன்னீங்க. நான் போய் தூங்கிக்கிறேம்மா, நீ ஃபர்ஸ்ட் போய் தூங்கு. என்ன தேடுறாரு? கடவுளே, கிடைச்சிடும், இன்னொரு டைம் தொலைக்கவே மாட்டேன் ப்ளீஸ். ஏங்க நைட் தூங்கவே இல்லையா? அப்படி என்னதான் தேடுறீங்க, சொல்லி தொலைங்களேன். சும்மா இருமா. அப்பாடா கிடைச்சிருச்சு, என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்த மோதிரம். இதுவா இந்த நைட் ஃபுல்லா தேடிட்டு இருந்தீங்க? ஏங்க அது இது உங்களுக்கு நான் ஆசையா போட்டு விடுற மோதிரம், இது எப்பயும் கழட்டவே கூடாது. ஓ, இந்த மோதிரம் தான் நான், இதை தொலைச்சிட்டிங்கன்னா என்னையவே தொலைக்கிற மாதிரி. என் உசிரே போனாலும் தொலைக்க மாட்டோமோ. ஐயோ அது நான் அப்ப சொன்னீங்க, இப்பதான் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சே, ஊருக்கு வேற கிளம்பணுமே. அதுக்குதான் நீ இல்லாத 7 நாளும் இந்த மோதிரம் மட்டும் தான் உன் ஞாபகார்த்தமா இருக்கும். ஏங்க சீக்கிரம் கேமரா எடுத்துட்டு வாங்க, அங்க நின்று போட்டோ எடுக்கலாம், வியூ சூப்பரா இருக்கு. ஐயோ, இப்ப அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போய் எடுத்தா கருத்து போய் தான் வருவோம். ஈவினிங் அப்படி போய் எடுத்துக்கலாம். ஈவினிங் லைட் போயிடும், போட்டோ நல்லாவே இருக்காது, வாங்க. நான் டேன் ஆக விரும்பலப்பா. ஐயோ வெயிலுக்கு தான் பயப்படுறீங்களா? இந்தாங்க இதை யூஸ் பண்ணுங்க. என்னது இது?
இது லாக்மியோட சன்ஸ்கிரீன். இது யூஸ் பண்ணால் சன்னுக்கோ யூவி ரேஸ்க்கோ பயப்பட தேவையே இல்லை. இந்த பிரெட் டெஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த சன்ஸ்கிரீன் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியும். இதில் ஒன் சைடு லாக்மி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு பேனில் ஹீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 2 சைடு இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்ளை பண்ண சைடு அப்படியே இருக்குது, அப்ளை பண்ணாத சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளாக் ஆயிருக்கு. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா அம்மாங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிராண்ட் ரொம்பவே பேர் போன பிராண்டுன்னே சொல்லலாம். இந்த சன்ஸ்கிரீனில் SPF 50 அண்ட் PA4+ இருக்கனால நம்ம ஸ்கின்னை சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். 1% ஹைலரனிக் மாய்ஸ்சர் இருக்கனால நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடா வச்சுக்குது. வாட்டர் லைக் டெக்ஸ்சர் இருக்கனால டியூவி க்ளோயிங் ஸ்கின் லுக் கொடுக்கும். இதுல ஒயிட் காஸ்டும் இல்ல. THEC லாக்மி அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை just 174 rupeesக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிளாட் 30% ஆஃபர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் purple.com. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி ப்ராடக்ட் பை பண்ணிக்கலாம். ஏமோ கால் வலிக்குதா? ஏங்க கையெடுங்க, நீங்க போய் ஏன் இதெல்லாம்? ஏய் இது என் உருமடி, உனக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? உங்க அப்பானால கூட இது பண்ண முடியாது. வீட்டு வேலை நிறைய இருக்கு இன்னைக்கு, எனக்கு பெண்டு கலந்து போகுது. நான் வேணா ஹெல்ப் பண்றேன் வாமா. பரவாயில்லைங்க, நீங்களே வேலைக்கு போயிட்டு டயர்டா இருப்பீங்க. ஏய் அப்போல்லாம் இல்லம்மா, எங்க அம்மா வந்தா வீட்டு வேலையை செஞ்சுட்டு வெளியே வேலைக்கும் போவாங்க. வீட்டு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். வா உனக்கு வீடு கிளீன் பண்ண ஹெல்ப் பண்றேன். ஏங்க இந்த கொலுசு மட்டும் கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? தோ வந்துட்டம்மா. கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேல ஈகோலாம் இல்லையா? என் கடைசி கால வரைக்கும் என் பெத்தவங்க கூட என் கூட இருக்க போறது இல்ல, நீ தான் இருக்க போற. உங்ககிட்ட நான் ஈகோ காமிச்சு என்ன பண்ண போறேன்? கடைசி வரைக்கும் உங்க கூட நான் இருப்பேன். எங்கம்மா இருக்க? நான் காலேஜ் விட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நீ அங்கேயே சாமி, அப்பா வர்றேன். ஏர் தங்கம் பேக்கரியில் இருக்கம்மா. வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்கப்பா. வாங்கிட்டு வர்றேம்மா. எந்திரிமா, அப்பா நீ கேட்ட புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். தூக்கம் சொக்குது. எந்திரிமா, அப்பா ஊட்டி விடுறேன். எந்திரி எந்திரி. உங்க பொண்ணுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்குறீங்க. நாம செல்லம் கொடுக்காம வேற யாரு கொடுப்பாங்க? வரப்போறவனால இப்படி இருப்பானா என்ன? நீ ஆக்காட்டுமா. கடைசியா நம்ம பொண்ணுகிட்ட செலவுக்கு பணம் கேட்டு பாருங்க. போன மாசம் தான் மாப்பிள்ளை கிட்ட பணம் கேட்டோம். இந்த மாசம் கேட்டா ஏதாவது நினைப்பாரோ? அப்பா அப்பா எப்படிமா இருக்க? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? அவர் நல்லாதான்ப்பா இருக்காரு. இந்த மாசம் பணம் இப்பதான் அனுப்பிச்சேன், போய் எடுத்துக்கோங்க. அனுப்பிட்டியா? மாசம் மாசம் பணம் கேக்குறாங்கன்னு மாப்பிள்ளை தப்பா நினைச்சு போறாருமா. நினைச்சா நினைக்கட்டும்ப்பா, நான் எங்க அப்பாவை அப்படியே விட முடியாது. ஒரு பையன் தான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவானோ அவ்வளோ இல்லைனாலும் உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்ப்பா. சத்தியமா எனக்கு ஒரு பையன் பிறந்திருந்தா கூட இவ்வளவு பண்ணிருக்க மாட்டாமா.